ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 276வது நாமாவளியாக ஓம் சதுராய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி சாமர்த்தியம் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. சதுர அப்படின்ற சப்தத்துக்கு திறமையுள்ள, குறும்புள்ள அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி இறைவன் எல்லாத்தையும் செய்ய வல்லவனாக இருக்கார். அதனால்தான் வள்ளல். முருகனுடைய பல நாமங்களில் அவர் எப்படி இருக்கார்னா எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வடிவமாக இருக்கார், குமார பரமேஸ்வரனாக இருக்கார் அப்படின்னா அவருடைய நாமத்தையும் அவருடைய புராணங்களை எல்லாம் பார்க்குறோம். அப்படி இறைவன் எப்பேற்பட்ட திறமை உடையவர் அப்படின்னா எல்லா ஆனந்தத்தையும் கொடுத்து பேரானந்தத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதனால தான் இகபர சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த பூமியில் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாத்தையும் கொடுத்து மேலான தேவலோக வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த தான் கந்தர் அலங்காரத்தில் வர்ணிக்கும் பொழுது தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே, வைத்த வேற்படை வானவனே மறவேன் உனை நான், ஐவர் கிடம்பெற கால் இரண்டோட்டி அதில் 2 கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே அப்படின்றார். இந்த உபமானங்கள்னால் எது அப்படின்னா இந்த உடம்பை தான் அவர் வர்ணிக்கிறார். இந்த உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னா 5 புலன்களோடு 2 கால்களை நிறுத்தி அதில் 2 கையை வைத்து ஒரு வீடு மாதிரி அமைச்சிருக்க. இந்த வீடு குலையும் முன், அழிவதற்கு முன்பாக எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா அப்படின்னு கேட்குறார். அந்த பலனை கொடுத்ததால தான் கந்தர் அனுபூதியில் கடைசியாக பாடும்பொழுது திருச்செங்கோட்டை மறக்காமல் பாடுறார். நாகாச்சல வேலவா அப்படின்னு அனுபூதியிலையும் சொல்லுவார். அப்படி இறைவனுடைய தன்மை எப்பேற்பட்டதுன்னா சாமர்த்தியம் உடையது. எந்த சாமர்த்தியம் அப்படின்னா இந்த ஜீவாத்மாவை எல்லா துன்பங்களெல்லாம் விடுவிட்டு முக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பேரானந்தத்துக்கு ஒரு வித்தாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். முக்திக்கு ஒரு வித்து குரு பர என ஓதும்னு சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி அப்பேற்பட்ட சாமர்த்தியம் உடையவர். சதுரா அப்படின்னு திருவாசகத்தில் நிறைய இடத்துல இறைவனை வர்ணிப்பார். அப்படி இறைவன் எப்பேற்பட்டவர், நான் சாமர்த்தியம் உடையவராக இருக்கார்ன்றதை தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் சதுராய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.